எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க? பட் ஆபத்தை வந்து நம்ம கடந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். எடுத்தவங்க கவுத்தவங்க நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் இது நம்ம உயிருக்கு ஆபத்தாக கொடுத்துரும். எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கு. எப்படி நின்றுருக்க பாருங்க, எப்படி நின்றுருக்கான். இப்போ அடுத்த கட்ட டாஸ்க்கை நம்ம சந்திக்க போகிறோம். இது எவ்வளோ ஆபத்தாக இருக்குதுன்னு தெரியல. நான் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன், அதோட வியூ பார்க்குறீங்களா? ஒரு வழியாக நம்ம ட்ரக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ். இப்போ வந்து நம்ம ஹரிஹர் ஃபோர்ட்டை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். ஒரு மணி நேரம் நடக்கணுமா அப்புறம்? 1.5 மணி நேரம் ஆயிரும். 1.5 மணி நேரம் ஆயிருமாங்க. 1.5 மணி நேரம் நம்ம வந்து அங்கே மேலே ஏறி போகணும். பாருங்க, இந்த இடம்லாம் ஓகே, நடந்துடலாம். இந்த மேலே அந்த 80 டிகிரி இந்த டாஸ்க், அதுதான் பெரிய டாஸ்க். இந்த ஷூவை போட்டு எப்படி நம்ம ஏற போகிறோம் அப்படிங்கிறது தெரில, பார்ப்போம். எல்லாமே ஆண்டவன் செயல். நம்ம எதுனாலும் இறங்கி பண்ணுவோம், பார்த்துக்கலாம். அதான் இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன், அது அப்படி தான் சொன்னாங்க. வாங்க நம்ம போக போக என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டே போகலாம். இதுக்கே பயங்கர கொடுமையாகுது. எங்கடா கூட்டு போறீங்க? நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தே டயர்டாகிறோம். அதுதான் ப்ரோ பிரச்சனையே. அது ஷோல்டர் பேக் தான் அவன் எடுத்துகிட்டு போக சொன்னான், வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இவ்வளோ கஷ்டமாகுது. எங்கடா கூட்டிகிட்டு போகிற? ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் கிட்டக்க வந்துட்டோம். இந்த ஸ்லோப் ஏறினதுக்கப்புறம் நம்ம அந்த 80 டிகிரியோட ட்ரக்கிங் தான் நம்ம ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்க வியூவை மட்டும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு. அழகு, வாவ். இயற்கை நமக்காக எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கு. அதை விட்டுட்டு நம்ம ஏன் மற்ற அழகை பார்க்கணும்? இந்த அழகை பார்த்துட்டு போகலாம். த ஹாப்பினஸ். வாங்க போகலாம். பார்த்து தான் ஏறணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறினாலும் பொறுமையாக ஏறி அப்புறம் தான் அனுபவிக்கணும். எடுத்தவங்க கவுத்தவங்க நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் இது நம்ம உயிருக்கு ஆபத்தாக கொடுத்துரும், பார்த்து ஏறுங்க. அவ்வளோதாங்க, நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு. இது ஏறணும். இவ்வளோ நேரம் ஏறினதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. திஸ் இஸ் அட்வென்ச்சர்.
நினச்சி பாருங்க, இங்கே கூட்டமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். இது மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். அதுக்கு இதுக்குள்ளேயே டயர்டாயிடுச்சு. ஏன்னா நம்ம எப்படி அது மேலே ஏற போகிறோங்கிறது தெரியல. பாப்பா எப்படி ஏற என்ன பண்ணுறோங்கிறத அடுத்து பார்ப்போம். Mission complete. Mission complete. हम आते हैं. आप बोलते हैं. आवाज़ आते हैं. छत्रपति शिवाजी महाराज की जय. छत्रपति शिवाजी महाराज की जय. ஃபைனலாக நம்ம வந்து பாதி ஏறியாச்சு. பாதினா இந்த 80 டிகிரியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வியூ பார்க்குறீங்களா? வாங்க. இதை நம்ம ஃபுல்லாக இப்போ ஏறியாச்சு. அடுத்த 80 டிகிரி இப்போ நம்ம ஏற போகிறோம். இதுதான் பயங்கர டாஸ்க். ப்ரோ வாங்க ப்ரோ. நம்ம இந்த மூட்டையும் தூக்கிட்டு இங்கே ஏறும். சத்தியமாக இது மாதிரிலாம் எதுவும் எடுத்து வராதுங்க. பேக் பேக் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த ரோப் வந்து இந்த பேக் பேக் மாதிரி இல்லை. அதனால் வந்து நானே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு தான் ஏறினேன். அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நம்ம பாய்ஸ்லாம் மேலே ஏறிட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட டாஸ்க்கை நம்ம சந்திக்க போகிறோம். இது எவ்வளோ த்ரில்லிங்காக எவ்வளோ ஆபத்தாக இருக்க போகுதுன்னு தெரில. இந்த ஆபத்தை வந்து நம்ம கடந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். முருகா முன்னாடி காண்கையிலே ஹரிஹர ஃபோர்ட் வந்தாலும் எங்க பாட்டு தாங்க. இந்த பக்கமாப்பா எப்படி இருக்கு பாருங்க. பயங்கரமா இருக்கு. எப்படி நின்றுருக்க பாருங்க. எப்படி நின்றுருக்கான். ஸ்பேஸ் கம்மியா இருக்கும். நம்ம வந்து முக்காவாசி தூரத்தை கடந்துட்டு இதுக்கு மேல பெரிய த்ரில்லிங் கிடையாது. இதுக்கு மேல வந்து கேவ் தான். வாங்க வாங்க வாங்க. Bro.
Which channel? Mr. Madi Road. Mr. Madi Road. 2 minutes थोड़ा. भाई. அத போயிட்டு வா. ஏய் பா கிட்ட அவள வந்தாச்சு. அவள கிட்ட வந்தாச்சு. மிஸ்டர் மாடி ரோட். ஏய் கண்ணா. Which channel? ஏய் 10 நிமிஷம் தான் வரியா? என்னடா சாப்பிட்ட? ஒரே ஒரு பொரி தான். பொரியா? ஏஞ்சலும் கொடுத்தான்டா. அதான். சத்தியம் பண்ணு. அப்புறம் என்னடா பொரி இது? பொரிலாம் இல்ல. அவனுக்கு வச்சிருந்தான் நான் கொடுத்தான் எனக்கு. ஆட்ட மாட்டியா? ஏஜா. நாம் வந்து நல்லா வந்தாச்சு. இந்த காட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. ஓகே காய்ஸ், கிட்டத்தட்ட 5:30 மணி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து கீழே இறங்க ஆரம்பித்தா வந்து பயங்கர இருட்டாயிரும். அதனால் வந்து நம்ம கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வியூ பாருங்கள். செமையாக இருந்துச்சா? வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையாலுமே வேறு மாதிரி இருக்குது. இந்த இடம் வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட், த்ரில்லிங்காக பயங்கரமாக இருக்குது. வண்டர்ஃபுல். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கி ஜெய். நான் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன். அதோட வியூ பார்க்குறீங்களா? வேற மாதிரி இருக்குமா? வேற மாதிரி இதில் இறங்குறதுங்கிறது மிகப்பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க்கை நம்ம முடித்து நம்ம சத்ரபதி சிவாஜிக்காக இந்த ஹரிஹர ஃபோர்ட்டை வந்து இந்த ட்ரிப்பை நம்ம அவருக்காக தான் சமர்ப்பிக்க போகிறோம். ஆனால் அவரோட இன்ஸ்பிரேஷனுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அது வந்து எல்லை அற்ற ஒரு உணர்வு. இந்த மாதிரி ஒரு இடத்துல தலைவன் இந்த இடத்துல நின்றுருக்கலாம். இந்த இடத்துல நின்று இப்படி பார்த்துட்டு இருந்திருக்கலாம். யார் வராங்க, யாராச்சும் எனிமீஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருக்கலாம். சம்திங் நிறைய பண்ணியிருக்கலாம். மனுஷன் எப்படி வந்து வாழ்ந்துருக்கான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பாக இருக்குது. வேறு மாதிரி இருக்குது கைஸ். கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக அந்த ஹரிஹர ஃபோர்ட்டை ஏறிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பாதி தூரம் கீழே இறங்கியாச்சு. இதுக்கு மேலே பெரிய ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் இல்லை, அதனால் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அங்கே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. எப்படிங்க கிளைமேட்டு மாசா வேறு லெவலில் இருக்கா? இங்கே பாருங்கள், சரியான கிளைமேட்டுங்க, சான்ஸே கிடையாது. நாங்கள் மழை பெய்யும்னு நினச்சி கூட பார்க்கல. வெயில் தான் அடிக்க போச்சு, நல்லா இருக்காது ஹரிஹர் ஃபோர்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்கேருந்து அந்த மழை வந்துச்சுன்னு தெரில.
எங்களுக்காகவே அந்த கடவுள் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கிளைமேட் வேறு லெவலில். நாங்களும் அந்த ரீல்ஸில் பார்க்குற மாதிரி நாங்களும் அதே மாதிரியே ஏறி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து கீழே போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம மாப்பிள்ளைங்களாம் அங்கே சுற்றிட்டு இருக்கானுங்க, அந்த நடுவில் இருக்க கேப்பில் சுற்றிட்டு இருக்கானுங்க. பச்சை கலரில் தெரியுது இங்கேருந்து பார்த்தா. ஃபுல்லாக அந்த கேப்பில் வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க, இன்னும் இறங்கவே இல்லை. நான் மட்டும் சரி கொஞ்சம் பேக் வெயிட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். நம்ம பாய்ஸ்லாம் அங்கே இருக்கானுங்க, அவனுங்களாம் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டானுங்க கைஸ். நான் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணேன் போதும் அப்படின்னு நினச்சதுனால நான் வந்து கீழே இறங்கிட்டேன். பட் ஆனால் இதில் ஒரு ஹைடன் ஃபோர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரூமராக இல்லை உண்மையாக அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இந்த மாதிரி இருக்குது. அதனால் உள்ளே வந்து குடைவரை மாதிரி செஞ்சு உள்ளே ஃபோர்ட்லாம் கட்டியிருப்பாங்களா என்னங்கிறது நாளடைவில் அதை வந்து அடைச்சிட்டாங்களா என்னன்னு எனக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் வந்து அந்த செங்குத்தாக ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு வழி இருக்குது. பட் ஆனால் அதை இடிஞ்சு விழுந்துருச்சு போல். அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜன்னல் மாதிரிலாம் அந்த மலையில் தெரிஞ்சிகிட்ருக்கு. மேபி அந்த எப்படி பாறையெல்லாம் ஏறுவாங்களே அவங்க மேபி இதில் சான்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஏறி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் உள்ளே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது. பட் ஆனால் இது ஒரு புரியாத புதிரான ஒரு ஹரியார் ஃபோர்ட் தான். செமையாக இருக்குங்க, வேற மாதிரி இருக்குது. சத்ரபதி சிவாஜி, நீ சாதாரண ஆள் இல்லை, நீ உண்மையாலுமே வேறு லெவல். அதனால் சூப்பர் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப். சரிங்க, மழை வந்துருச்சு. நம்ம வந்து கீழே போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு பேக்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மும்பை கிளம்புறோம். மும்பை கிளம்பிட்டு நாளைக்கு ஃபுல்லாக மும்பையை சுற்றிட்டு